ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம எவாலுவேஷன் ஆஃப் பிளானிங் இந்தியாவில் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் எப்படிலாம் பார்த்தீங்கன்னா பிளானிங்கான அந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம். அதை பார்த்தீங்கன்னா பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த பிளானிங் கமிஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவானுச்சு, ஓகேங்களா? அது எப்போ உருவானுச்சு, அதில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ பார்ப்போம். இதோட கண்டினியூஷனாக பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர் பிளானிங் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? மறக்காம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை பார்த்தீங்கன்னா ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போதான் நமக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். சரி, வாங்க பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் திட்டக்குழு, திட்டக்குழு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி. ஒரு பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு திட்டக்குழு அப்படிங்கிறது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு அமைப்பு, ஒரு பாடி, ஓகேங்களா? இது எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1950 பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க. 1950 1950 இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா மார்ச் 15 பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க. இந்த மார்ச் 15 என்ன டே அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிளானிங் கமிஷன் திட்டக்குழு அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க, இந்தியாவுக்கான பிளான் அப்படிங்கிற ஒரு டெவலப்மெண்ட், இந்தியாவோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு பிளானை ரெடி பண்ணி அந்த பிளானை பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. ஒரு அட்வைசரி பாடி பிளானிங் கமிஷன். இந்த பிளானிங் கமிஷனோட சேர் பர்சன், அதாவது தலைவராக பார்த்தீங்கன்னா யார் இருப்பாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அப்போ பிளானிங் கமிஷன் சேர்மன் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யார் இந்தியாவில் பிரைம் மினிஸ்டராக இருப்பாங்களோ அவங்களே தான் பிளானிங் கமிஷனோட சேர்மனாகவும் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. எக்ஸபிஷியல் சேர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிளானிங் கமிஷன் மார்ச் 15 பார்த்தீங்கன்னா மார்ச் 15 1950 1950 பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் ஆகலை. இது பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? இதை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். ஆர்டரா பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் பிளானிங் கமிஷனை பார்த்து அப்புறமேட்டுக்கு நித்தி ஆயோக் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அப்போ பிளானிங் கமிஷன் என்ன பண்ணுவாங்க, அந்த 5 இயர்க்கான அந்த பிளானை பார்த்தீங்கன்னா கொண்டு அதை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க, ஓகேங்களா? சரி, இந்த அமைப்பை உருவாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு பில் உருவாக்குறாங்க. ஜான் 26 1950 பில்லை உருவாக்கி அதை பிளானிங் கமிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் 15 ஆச்சு. அதை ஆல்ரெடி சொல்லியாச்சு. கேம் இன்டு ஃபோர்ஸ் எப்போ இந்த பிளானிங் கமிஷன் நடைமுறைக்கு வருது அப்படின்னா மார்ச் 15 1950 இந்த அமைப்பு செயல்படுது. இந்த அமைப்பு தான் நமக்கு 5 இயர் பிளானிங் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அதாவது அதுக்கான பிளானை பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் பண்றது அதை பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்றது எல்லாமே யார் பண்றாங்க அப்படின்னா இந்த பிளானிங் கமிஷன் திட்டக்குழு அப்படிங்கிற அந்த அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா பண்றாங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து வாங்க இந்த பிளானிங் கமிஷனோட கேரக்டரிஸ்டிக். இப்போ அதுல பிளானிங் கமிஷனோட சேர் பர்சன் யாரு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். எப்பயுமே இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யாரா இருக்காங்களோ அவங்க தான் சேர் பர்சனாகவும் இருப்பாங்க, ஓகேவா? அதே மாதிரி இந்த பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் நான் ஸ்டாட்யூட்டரி பாடி, ஓகேவா? ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நான் கான்ஸ்டியூஷனல் பாடி தான், ஓகேவா? அன்கான்ஸ்டியூஷனல் பாடி தான், நான் ஸ்டாட்யூட்டரி பாடி. இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சட்ட அமைப்புகளும் இல்லை, சட்ட ஒரு சட்டமும் இல்லை. இது ஒரு அட்வைசரி பாடி பை பார்லிமெண்ட் ரெசல்யூஷன் மூலியமா தான் நம்ம இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம். இப்போ இதுல இந்த நிறைய பாக்குறதுலேயே இதுதான் இந்த பாடிஸ் இருக்காங்க, நிறைய பாடிஸ் இருக்குல்ல, அதுல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்யூட்டரி பாடின்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாட்யூட்டரி பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் இருக்கு, ஓகேங்களா? அட்வைசரி பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டைப்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய டைப்ஸ் இருக்கு. அதாவது கான்ஸ்டியூஷனல் பாடி இதை ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பாலிட்டி கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிக்கலாம். அதெல்லாம் கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னா நம்ம அந்த அமைப்பை பத்தி நம்மளோட ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்லயே என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. கான்ஸ்டியூஷன்லயே அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி கான்ஸ்டியூஷன்லயே சொல்லி அதை உருவாக்கிருந்தாங்கன்னா அது கான்ஸ்டியூஷனல் பாடி. ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷன் கமிஷன், யூபிஎஸ் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், பினான்ஸ் கமிஷன், இதெல்லாம் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் கேட்டகரியில வரும். ஏன்னா அதெல்லாம் கான்ஸ்டியூஷன்லயே இருக்கு, அதுக்கும் தனியாக ஆர்டிகல்லே இருக்கு, ஓகேங்களா? இதே ஸ்டாட்யூட்டரி பாடினா ஏதோ ஒரு ஆக்ட்,
கவர்மெண்ட் ஒரு சட்டம் போட்டு அந்த சட்டத்தின் மூலியமா அந்த அமைப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. அதான் சட்டபூர்வமான அமைப்புகள்னு சொல்லுவாங்க. நான் ஸ்டாட்டுட்டரி பாடிஸ். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? விஜிலன்ஸ் கமிஷன் சொல்லலாம். அந்த விஜிலன்ஸ் கமிஷன் ஆக்ட் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து கிரீம் ட்ரிபுனல் ஆக்ட். அது மூலியமா ஏற்படுத்தப்பட்ட கிரீம் ட்ரிபுனல். ஓகேங்களா? நேஷனல் கிரீம் ட்ரிபுனல், தேசிய பசுமை தீர்ப்பாயம் அது. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டுட்டரி. ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஆக்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அமைப்பு வரும். நான் ஸ்டாட்டுட்டரி பாடினா ஆக்ட்ல எது இருக்காது. ஆக்ட் இருக்காது. பார்லிமெண்ட்ல ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி அதன் மூலியமா ஒரு மசோதாவை கொண்டு வந்து அதன் மூலியமா கொண்டு வருவாங்க. அது நான் ஸ்டாட்டுட்டரி பாடி. அதுதான் இந்த பிளானிங் கமிஷன். இந்த பிளானிங் கமிஷன், நித்தி ஆயோக், இதெல்லாம் நான் ஸ்டாட்டுட்டரி கேட்டகரியில வரும். அதுக்கப்புறம் அட்வைசரி பாடிஸ் இருக்கு. அட்வைசரி பாடி அப்படின்னு கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா ஒரு சில ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அப்ப புரிஞ்சிச்சு அந்த டிஃபரன்ஸ். இப்போ பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது நான் ஸ்டாட்டுட்டரி பாடி. ஏன்னா அதுக்குன்னு எந்த சட்டங்களும் வந்துட்டுனா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா போட கிடையாது. அதே மாதிரி கான்ஸ்டியூஷன்ல அது சொல்லப்படல. ஓகே, அதே மாதிரி வந்து இது வந்து ஒரு அட்வைசரி பாடி டு யூனியன் கவர்மெண்ட். யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அட்வைசரி பாடியா செயல்படுது. ஆக்ட் அஸ் ஏ திங்க் டேங்க். திங்க் டேங்க் மாதிரி வந்து செயல்படுது. அதாவது ஒரு ஐடியா, கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய ஐடியா வந்துட்டுனா இந்த பிளானிங் கமிஷன் அந்த இது கொடுப்பாங்க. உங்களை எப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணா நாட்டோட டெவலப்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணப்படும், எப்படியெல்லாம் நாட்டோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த அட்வைஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறத வந்துட்டுனா கொடுப்பாங்க. ஓகே, அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் பாடி. எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் பாடி ஒர்க்ஸ் க்ளோஸ்லி வித் யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஸ்டேட் கேபினெட்ஸ். ஓகேவா? ஸ்டேட் கேபினெட் கூடயும் சென்ட்ரல் கவர்மெண்டோட கேபினெட் கூடயும் ரொம்ப க்ளோஸா வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுதந்திரமான அமைப்பு. இதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. சுதந்திரமான அமைப்பு. இப்போ எலெக்ஷன் கமிஷன் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியா இருக்கோ அதே மாதிரிதான் நித்தி ஆயோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அடுத்து கன்சல்டட் பை கவர்மெண்ட் பிஃபோர் பாலிசி சேஞ்சஸ். இப்போ பிளானிங் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாலிசி சேஞ்ச் பண்றாங்க, இல்லைன்னா ஏதாவது புதுசா ஒரு விஷயங்கள் கொண்டு வராங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சீக்ரெசி கன்வென்ஷன் தான் அது. நமக்கு வெளிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. ஓரளவுக்கு வந்து அவங்களுக்குள்ளே இருந்துதான் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? பட் ஆனால் கவர்மெண்டோட கன்சல்ட் பண்ணி தான் இந்த பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது செயல்படும். அதே மாதிரி இந்த பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது டெக்னிக்கல் பாடி வித் நிறைய ஃபீல்ட் எக்ஸ்பர்ட்ஸ். இந்த பிளானிங் கமிஷன்ல நிறைய டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஓகேங்களா? எக்கனாமிஸ்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருந்து ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ஒரு டேலண்டான பர்சன்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி பெரிய 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 எக்ஸ்பர்ட்ஸ், சோசியல் வெல்ஃபேர்ல இருந்து, ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட்ஸை வச்சு ரன் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கல் பாடி தான் வந்து இந்த பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது. அதே தான் வந்து இங்கேயும் தமிழ்லையும் வந்து உங்களை ஜஸ்ட் பார்த்துக்கேன். அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்ட சட்டபூர்வமற்ற அமைப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கான்ஸ்டியூஷன் மாதிரி ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு ஆலோசனை குழுவா செயல்படுது. அதே மாதிரி சிந்தனை குழுவாகவும் செயல்படுது. ஓகே, ஆல்ரெடி நம்ம அதை பார்த்தாச்சு. அடுத்து தன்னாட்சி அமைப்பு மற்றும் மாநில அரசு மத்திய அரசுடன் நெருக்கமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. கொள்கை மாற்றங்களுக்கு முன் அரசாங்கத்தால் ஆலோசிக்கப்படுகிறது. ஏதாவது ஒரு டிசிஷன் மேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கவர்மெண்டோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. கள நிபுணர்களோட அந்த நிபுணர்களோட அந்த அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கொண்ட ஒரு டெக்னிக்கல் பாடி, ஒரு தொழில்நுட்ப அமைப்புல இந்த பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது சொல்றாங்க. இது நம்ம ஆல்ரெடி இந்த டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அப்போ பிளானிங் கமிஷன் அப்படிங்கன்னா அதோட கேரக்டர் என்னெல்லாம், எப்படி அந்த பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கு. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா பிளானிங் கமிஷன்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ அடுத்து பிளானிங் கமிஷன்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேர் பர்சன் பார்த்துக்கோம். சேர் பர்சன் அப்படிங்கிறது யாரு? ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி, சாரி, சேர் பர்சன் வந்து பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபர்ஸ்டே பார்த்தோம். வேற இந்த அமைப்புல யார் யாரெல்லாம் மெம்பர்ஸா இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸபிஷியல் மெம்பர்ஸா யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாரு. ஃபினான்ஸ் மினிஸ்டர், அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வந்து இதுல ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர், அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், ஹெல்த் மினிஸ்டர், அதுக்கப்புறம் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர் மினிஸ்டர்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி மினிஸ்டர், அண்ட் தென் லா மினிஸ்டர் இருப்பாங்க.
ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்டர், அதாவது ஹெச்ஆர்டி, அதெல்லாம் எஜுகேஷனல் மினிஸ்டர்னு இப்போ சொல்லுவாங்க. இப்போ பேர் மாத்திட்டாங்க எஜுகேஷனல் மினிஸ்டர்னு. அடுத்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் பிளானிங் அவங்க இருப்பாங்க. இவங்க எல்லாருமே இதுல எக்ஸபிஷியல் மெம்பர்ஸா இருப்பாங்க. ஓகேங்களா, எக்ஸபிஷியல் மெம்பர்ஸ் அப்படின்னா தெரியுமா நமக்கு? ஆல்ரெடி அவங்க மினிஸ்டரா இருப்பாங்க. யார் மினிஸ்டரா இருக்காங்களோ அதே பர்சன், இந்த சேம் பர்சன் அனுப்புவாங்க இந்த அமைப்புகள்லயும் உறுப்பினர்களா இருப்பாங்க. ஓகேங்களா, அலுவல் சார்ந்த உறுப்பினர்கள்னு சொல்லுவாங்க அவங்கள. நிதியமைச்சர், வேளாண் துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் இருப்பாங்க. வேதியியல் மற்றும் உரங்கள் அமைச்சர், தகவல் தொழில்நுட்ப அமைச்சர், சட்ட அமைச்சர், மனிதவள மேம்பாடு அமைச்சர், இவங்க எல்லாருமே இந்த பிளானிங் கமிஷனோட எக்ஸபிஷியல் மெம்பர்ஸ். எக்ஸபிஷியல் சேர்மன், தலைவர் யாருன்னு கேட்டா பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா, எக்ஸபிஷியல் மெம்பர்ஸ் யாருன்னு கேட்டா இதை தாண்டி இன்னும் ஒரு பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ், அதுக்கப்புறம் திட்டமிடல் துறை இணையமைச்சர் ஆகியோர்லாம் இருப்பாங்க. இப்போ நம்ம பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்த்தாச்சு. அது கூடவே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்னு ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும், தேசிய மேம்பாட்டு குழு. அந்த பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை, ஏன்னா இப்போ வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இந்த தேசிய மேம்பாட்டு குழு, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்னு சொல்றோம்ல, இது இன்னும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, சரி. இப்போ இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலை பற்றி நம்ம பார்ப்போம். நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், தேசிய மேம்பாட்டு குழு அப்படிங்கிறது இதுவும் நாட் அ கான்ஸ்டியூஷனல் பாடி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சார்ந்த பாடி கிடையாது, அரசியலமைப்பு சாராத ஒரு அமைப்பு. ஏன்னா நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், தேசிய மேம்பாட்டு குழு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன்ல எதுவும் இதை பற்றி சொல்லப்படல. இதுவும் பார்லிமெண்ட் ரெசல்யூஷன் மூலியமா தான் வந்து உருவாக்கி இருக்காங்க. அதே மாதிரிதான் பிளானிங் கமிஷன் மாதிரி இவங்களும் வந்து ஒரு அட்வைசரி பாடி தான், ஆலோசனை குழு. இவங்களும் வந்துன்னா ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு குழு தான். இந்த அமைப்பு எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா 1952 ஆகஸ்ட் 6 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றாங்க. அதே மாதிரி பிளானிங் கமிஷன் மாதிரி தான் இதுவும், பட் ஆனால் ஒரு 2 இயர்ஸ் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்றாங்க. இதோட எக்ஸபிஷியல் சேர்பர்சன் யாருன்னா பிரைம் மினிஸ்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலுக்கான பிரைம் மினிஸ்டரா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யார் பிரைம் மினிஸ்டரா இருக்காங்களோ அவங்க தான் வந்து இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலுக்கும் சேர்பர்சனா இருப்பாங்க. ஓகேங்களா, பிளானிங் கமிஷனுக்கும் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலுக்கும் சேம் அதே தான், பிரைம் மினிஸ்டர் தான் வந்து சேர்பர்சனா இருப்பாங்க. ஓகேங்களா, எக்ஸபிஷியல் செக்ரட்டரி இருப்பாங்க. பிளானிங் கமிஷன்ல ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க. அந்த பிளானிங் கமிஷனோட செக்ரட்டரி யார் இருக்காங்களோ அதே பிளானிங் கமிஷனோட செக்ரட்டரியா இப்பவும் இருப்பாங்க. ஓகேங்களா, ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் இல்லை, அதுக்கெல்லாம் நித்தி ஆயோக் இருக்கு. அப்ப நித்தி ஆயோக்கோட செக்ரட்டரி யார் இருக்காங்களோ அவங்க தான். ஓகேங்களா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வர ராவ் அப்படிங்கிறவங்க வந்து மாத்திட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசா வந்து பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக்கு செக்ரட்டரி இருக்காங்க. அந்த செக்ரட்டரி யாரு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போஸ்டிங்ல வரவங்கலாம் வந்து அடிக்கடி வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ நம்ம இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல அப்டேட் பண்ணுங்க. யார் நித்தி ஆயோட சேர்பர்சன் யாரு, நித்தி ஆயோட சேர்பர்சன் மாறாது, பட் ஆனால் செக்ரட்டரி மாறுவாங்க, சிஇஓ மாறுவாங்க, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பாங்க நித்தி ஆயோக்ல. அதை பத்தி பின்னாடி பார்ப்போம். அவங்க மாறுவாங்க. அப்ப அதுல யார் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர் செக்ரட்டரியா யார் இருக்காங்களோ அதே செக்ரட்டரி தான் இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலுக்கும் செக்ரட்டரியா இருப்பாங்க. நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலுக்கும் அவங்க தான் அப்படின்னா செக்ரட்டரியா இருப்பாங்க. ஓகேங்களா, சரி. அடுத்து நெக்ஸ்ட் இதோட மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா கேபினெட் மினிஸ்ட்ரி ஃபுல்லாவே இந்த மெம்பர்ஸா இருப்பாங்க. ஆல் யூனியன் கேபினெட் மினிஸ்ட்ரி, எல்லா மினிஸ்டர்ஸும் இருப்பாங்க. இல்லை கேபினெட் மினிஸ்டர்ஸ் மட்டும், கேபினெட் ரேங்கிங்ல இருக்காங்க மினிஸ்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் ஆல்ரெடி ஹெட், அதனால அவரும் இருந்தாரு. ஓகேங்களா, ரயில்வே மினிஸ்டர் இருப்பாரு. இந்த மாதிரி கேபினெட் மினிஸ்டர் கேட்டகரியில அந்த கவர்மெண்ட்ல யார் யாரெல்லாம் வந்து கேபினெட் மினிஸ்டர் கேட்டகரியில இருக்காங்களோ அவங்க எல்லாமே இருப்பாங்க. அடுத்து ஆல் ஸ்டேட் சிஎம்ஸ். ஓகேவா, அனைத்து மாநிலங்களோட முதலமைச்சர்களும் இதில் இருப்பாங்க. அனைத்து மாநில முதலமைச்சர்களும் இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கிறதுல உறுப்பினர்களாக இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரியை பொறுத்த வரைக்கும் ஹை கமிஷனர் இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், ஏன்னா யூனியன் கவர்மெண்ட்ல சிஎம் இருக்காங்கன்னா சிஎம் வந்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரியில சிஎம் இருக்காங்க, அப்போ யூனியன் கவர்மெண்ட்ல யூனியன் டெரிட்டரியில பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரிக்கு சிஎம் வந்துருவாங்க, டெல்லிக்கு சிஎம் வந்துருவாங்க. அவங்களை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற யூனியன் டெரிட்டரிஸ் இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் லடாக், அந்தமான் நிக்கோபார், லக்ஷ்தீப், இவங்கெல்லாம் கமிஷனரோ அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவோ ஏதோ இருப்பாங்க, அவங்களோட வரும். ஓகேங்களா,
இவங்க எல்லாமே வந்து இதுல உறுப்பினர்லாம் இருப்பாங்க. அவங்க பிளானிங் கமிஷன்ல இருக்கக்கூடிய அந்த அவங்களும் வந்து இங்க இருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது செக்ரட்டரி, அந்த செக்ரட்டரி தான் இதுக்கும் செக்ரட்டரியா இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக் இருக்கிறதால நித்தி ஆயோக்கோட செக்ரட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. சரி, இப்போ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் பிளானிங் அப்படிங்கிறது நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம இந்தியாவில் 5 இயர் பிளானிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளானிங் கமிஷன் போடுவாங்க. பிளானிங் கமிஷன் போடுறாங்களா அந்த ஃபர்ஸ்ட் இதை பார்க்கணும். பிளானிங் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளானை உருவாக்குவாங்க. அந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட்டுக்கு போகும் ஃபர்ஸ்ட். கேபினெட் மினிஸ்டர் அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அது எங்க போகும் அப்படின்னா நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். அதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ஆகும் ஸ்டேட்ஸ். இதுதான் வந்து அந்த ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் நமக்கு தேவையில்லை, பட் ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இப்போ நித்தி ஆயோக், இப்போ நித்தி ஆயோக் இருக்கிறதால நித்தி ஆயோக் பண்ணுறோம். சரி, இப்போ 5 இயர் பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 5 இயர் பிளான் இருக்கு. எல்லா 5 இயர் பிளானும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 12 பிளான் வரைக்கும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் அப்படிங்கிறது 1951 இருந்து 56 வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. 1950 பிளானிங் கமிஷன் அப்படின்னு உருவாக்குனாங்களா, அந்த பிளானிங் கமிஷனோட பிளான் படி முதல்ல இந்தியாவில் பிளானிங் அப்படிங்கிறதுக்காக 5 இயர் பிளானிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானிங் இதுதான் வந்து ட்ரஸ்ட் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து ஒரு லேடு ட்ரஸ்ட், அதாவது ஒரு அடிக்கல் மாதிரி, ஒரு ஸ்டோன், பேஸ் ஸ்டோன். இந்த ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் தான் இந்தியாவோட எக்கனாமிக் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு வந்து நம்ம அதை சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் வாஸ் பிரசன்டட் பை த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு டு த பார்லிமெண்ட். ஜவஹர்லால் நேரு தான். ஏன்னா அப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து ஜவஹர்லால் நேரு இல்ல, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானிங் வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல எந்தெந்த ஃபீல்டுக்கெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் செக்டர். விவசாயத்துக்கு தான் முத கொண்டாடுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்தியாவில் நிறைய வந்து பாவர்ட்டி இருந்துச்சு. ஏன்னா பிரிட்டிஷ்க்கு இருந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ்க்கு வந்து நம்ம நீக்க வேண்டியது இந்த வறுமை. அந்த வறுமையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லா இந்திய மக்களுக்கும் சாப்பாடு ஃபர்ஸ்ட் முக்கியம். ஃபுட்டுங்கிறது வேணும். ஏன்னா இப்போ ஃபுட்டே ரொம்ப கஷ்டம். அப்போ முதல் எடுத்தோம்னா டெவலப்மெண்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதாரத்தை மேம்படுத்தணும், அதெல்லாம் ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவு கொடுக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான். அக்ரிகல்ச்சர் தான் அவங்க கொண்டு வராங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம இன்வெஸ்ட்மெண்ட் இன் டேம்ஸ் அண்ட் இரிகேஷன் செக்டருக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகணும் அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு தண்ணி வேணும்னா கண்டிப்பா என்ன வேணும், டேம் இருக்கும். அப்போ இரிகேஷன் ஃபெசிலிட்டி இருக்கும். கரெக்டுங்களா? இரிகேஷன் ஃபெசிலிட்டி இருக்கும். அப்போ அந்த இரிகேஷன் நீர்ப்பாசனத்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேம் கட்டுறதுக்கான அந்த அலோகேஷன்லாம் நடந்திருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் 5 இயர். பக்ரானங்கள் டேம் கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருப்பாங்க. சட்லஜ் ரிவர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்ரானங்கள் டேம், ஏன்னா ஒவ்வொரு டேமும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்தெந்த ரிவர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கும். இதெல்லாம் ஜாகிரபியில பார்ப்போம், பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கும். பக்ரானங்கள் டேம் சட்லஜ் ரிவர்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? ஹிமாச்சல பிரதேசம் இருக்குது. அதுக்கப்புறம் ஹிராக்குட் டேம் வரும். ஹிராக்குட் டேமும் இந்த டைம்ல தான் இருந்துச்சுன்னா கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஹிராக்குட் டேம், HIRUKUD, ஹிராக்குட் டேம். ஹிராக்குட் டேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி ரிவர்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ஒடிஷா. ஓகேங்களா? ஒடிஷால இருக்கக்கூடிய ஒரு ரிவர். இந்த ரிவர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிராக்குட் டேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வாட்டர் டெவலப்மெண்ட், இரிகேஷன் ஃபெசிலிட்டிக்காக நிறைய டேம்ஸ் கட்டுறதுக்கான அந்த ஸ்டெப் இந்த 5 இயர் பிளான்ல இருக்காங்க. ஓகேவா? இந்த 5 இயர் பிளானோட மாடல் பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹாரட் டாமர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்பசைஸ் இன்க்ரீசிங் சேவிங்ஸ். ஓகேங்களா? இந்த ஹாரட் டாமர் மாடல் நமக்கு 12 5 இயர் பிளான் பார்த்தோம்னா 12 5 இயர் பிளான்லுமே என்ன இருக்கும் அப்படின்னா அந்த மாடல் நேம் வந்து இருக்கும். ஒவ்வொரு பிளானுக்கும் ஒவ்வொரு மாடல் பேர் வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த 5 இயர் பிளானுக்கு யார் அதிகமான கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட நேம் வச்சிருப்பாங்க. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானோட நேம் என்ன அப்படின்னா மாடல் நேம்னா
ஹரட் டாமர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன 5 இயர் பிளான் படிச்சாலும் 3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கான இயர். ஸோ ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்னா இந்த வருஷத்துக்கு இந்த வருஷம், செகண்ட் 5 இயர் பிளான்னா இந்த வருஷத்துக்கு இந்த வருஷம், தேர்ட் 5 இயர் பிளான்னா விச் இயர்லேருந்து எந்த வருஷம் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி எந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதோட மாடல் பேர். ஓகேங்களா? என்ன மாடல், ஹாரட் டாமர் மாடலா, மஹல்னோபிஸ் மாடலா, ஓகேங்களா, மன்மோகன் சிங் மாடல், இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு, வாஜ்பாய் மாடல் இருக்கு. இந்த மாதிரி எந்த 5 இயர் பிளான் எந்த மாடல். அப்புறம் அடுத்து இதோட மெயின் ஃபோக்கஸ், இவங்க எந்த செக்டாரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க டார்கெட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சரை டார்கெட் பண்றாங்க. ரெண்டாவது 5 இயர் பிளானை பொறுத்த வரைக்கும் இது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதாவது இந்த ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தேர்ட் டெவலப்மெண்ட் வரைக்கும் எக்கனாமிக் இண்டிபெண்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிளானும் ஒவ்வொரு ஃபோக்கஸ் அப்ஜெக்டிவும் வச்சிருப்பாங்க. இப்போ இங்கே அக்ரிகல்ச்சருக்கும் இரிகேஷனும் அப்ஜெக்டிவ். மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரட் டாமர் மாடல், இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொன்று என்ன தெரியுமா அப்படின்னா எல்லா 5 இயர் பிளானிங்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டார்கெட் வச்சிருப்பாங்க. அந்த டார்கெட் growth ரேட் எவ்வளோ வச்சிருக்காங்க, அது எவ்வளோ அச்சீவ் பண்றாங்கன்னு தெரியும். சரிங்களா? சரி, இது நான் சொல்றேன். சரி, இப்போ அடுத்து பார்த்துக்கோங்க. பை எண்ட் ஆஃப் 1950s 5 இந்தியன் இன்ஸ்டியூட்ஸ் டெக்னாலஜிஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ். இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடிஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட அந்த ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல 1956 இந்தியாவில் 5 இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்துருச்சு. ஐஐடி வந்து பார்த்தீங்கன்னா 5 ஐஐடி வந்துருச்சு. இதுல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐஐடி எது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஐஐடி எது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ எத்தனை ஐஐடி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஐஐடி அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் கண்டிப்பா. இது நீங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஐஐடியா தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால பார்த்துக்கங்க. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் ஐஐடி. ஓகே, சரி. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானோட எண்டில் இவங்க எவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்றாங்க, சாரி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா 2.1% growth ரேட் இருக்கணும். வளர்ச்சி வீதம் வந்து பார்த்தீங்கன்னா 2.1% இருக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதாவது இப்போ 100 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த 5 வருஷத்துக்கு உள்ள 102.1%, அது 102 ரூபா புள்ளி 10 பைசா வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கணும். ஸோ உங்களுக்கு புரியணுங்க சொல்றேன், அப்படி கிடையாது. பட் ஆனால் பர்சனல் தெரியுங்களா இருக்கும். இப்போ growth ரேட் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா 2.1% இருந்ததுன்னா கண்டிப்பா growth ரேட் வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் வைக்கிறாங்க. ஆனா அச்சீவ் எவ்வளவு அச்சீவ் பண்ணாங்க, டார்கெட்டை 2 ரூபா சம்பாதிக்கணும்னு வைக்கிறாங்க. ஆனா 5 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு வந்து நம்ம அச்சீவ் பண்றோம் அப்படின்னா 3.6% அச்சீவ் பண்ணலாம். அதிகமாகவே நம்ம அச்சீவ் பண்றோம். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் பொறுத்த வரைக்கும் நம்ம சக்சஸ்னே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஏன்னா நம்ம எதிர்பார்த்த வளர்ச்சியை விட அதிகமான வளர்ச்சி நம்ம அடைஞ்சிருக்கோம். நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த வளர்ச்சியை விட அதிகமான வளர்ச்சி தான் வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? அடுத்த இதுல நிறைய விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதிகமாக 3.6% ஐஐடிஸ் உருவாக்கியிருக்காங்க. ஹரட் டாமர் மாடல் சொல்றோம், பக்ராங்கல் டேமு, ஹிராகுட் டேமு, இந்த மாதிரி டேம்ஸுக்கான அந்த அலோகேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே நடந்திருக்கு. ஓகே, சரி, ஓகே. இப்போ அடுத்து நம்ம செகண்ட் 5 இயர் பிளான் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் 5 இயர் பிளான் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, செகண்ட் 5 இயர் பிளான் 1956 வந்து 61 வரைக்கும் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ரெண்டாவது 5 இயர் பிளான் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். செகண்ட் 5 இயர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் பப்ளிக் செக்டர். இண்டஸ்ட்ரீஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுவே முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கனரக தொழிற்சாலைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 இயர் பிளான், ஏன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் அக்ரிகல்ச்சர் போட்டாச்சு. அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாச்சு. அது ஓரளவுக்கு அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு எடுத்தாச்சு. அடுத்து ரெண்டாவது 5 இயர் பிளான் நம்ம என்ன பண்ணணும், அடுத்து எக்கனாமிக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு டெவலப்மெண்ட் என்ன வேணும், பப்ளிக் செக்டர் டெவலப் பண்ணணும், அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணணும். ஓகேங்களா? இந்த 5 இயர் பிளானுக்கான மாடல் பேர் என்ன அப்படின்னா பிசி மஹல்நோபிஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிசி மஹல்நோபிஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிசி மஹல்நோபிஸ் இவர் தான் இந்த ரெண்டாவது 5 இயர்க்கான டிராஃப்ட் பண்ணது. அதனால இவரோட பேர் வச்சுருக்காங்க. சரிங்களா? இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நம்ம இப்போ நிறைய பேர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறோம்ல, புள்ளியல் புள்ளியல்
அந்த புள்ளியியல் துறையில வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியியலின் தந்தை. ஓகேங்களா, பிசி மகள்நபீஸ். இவரோட பர்த்டே தான் வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஜூன் 29. ஜூன் 29 ஜூன் 29 என்னோட பர்த்டே. அப்போ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, சரி. இப்போ இந்த எம்பசைஸ் குயிக் ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் பயங்கரமாக டக்குன்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கட்டமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உருவானுச்சு. நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. கவர்மெண்ட் இம்போஸ் tariffs on imports to protect domestic industries under this plan. ஓகேங்களா, இப்போ இம்போர்ட் பண்றதுக்கு நம்ம கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, டேரிஃப் வரி போடுறாங்க. ஓகேவா, இறக்குமதி வரின்னு நம்ம சொல்லுவோம் தமிழ்ல. ஓகேங்களா, இப்போ ஃபாரின்ல இருந்து ஒரு பொருள் இந்தியாவில் இறக்குமதி பண்றாங்க, வேற ஒரு கம்பெனி இந்தியாவில் இறக்குமதி பண்ணா அந்த பொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரி போடுறாங்க. ஏன் அப்படின்னா, ஏன் வரி போடுறாங்கன்னா, இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்படணும். இப்போ வெளிநாட்டுல வரக்கூடிய பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரேட்ல இல்லாம கம்மியான ரேட்ல இருந்தா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த பொருளை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உற்பத்தி பண்ணக்கூடிய நம்ம விவசாயிகளா இருக்கலாம், இல்லை நம்மளோட ஆண்டர்பிரினர்ஸா இருக்கலாம், இவங்க எல்லாமே வந்து பயங்கரமா இருந்ததுன்னா அதனால அஃபெக்ட் ஆகும். அப்போ டொமஸ்டிக் ப்ராடக்ட்டை தான் நம்ம வாங்குறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்பவும் அதே தான். இப்போ வந்துதான் அதிகமாக நீங்க டொமஸ்டிக் ப்ராடக்ட்டை வாங்குங்க. டொமஸ்டிக் ப்ராடக்ட்டை வாங்குறதுனால மட்டுமே நம்ம இந்தியாவுக்கு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. அதுதான் நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாங்க, பிரைம் மினிஸ்டர் ஆத்ம நிர்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டாடுறாங்க. மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பார், மேட் இன் இந்தியா, இதெல்லாமே இந்த டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிருக்கு. உள்நாட்டு பொருட்களையே வாங்குங்கள், உள்நாட்டு பொருட்களையே வாங்குவோம், அப்பதான் நம்ம ஸ்லோகன்லாம் பார்க்குறோம்ல, அதுதான் அது. அப்போ உள்நாட்டு பொருட்களை வாங்கணும் அப்படின்னா வெளிநாட்டு பொருட்களே நம்ம டேக்ஸ் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரேட் அதிகமாக நம்ம மக்கள் இதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா, அதனாலதான் இந்த 5 இயர் பிளானுக்கான growth ரேட் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு டார்கெட் வைக்கிறாங்க. டார்கெட் வேற, அச்சீவ் வேற. டார்கெட்னா இவ்வளவு அடைய போறோம் அடையணும் அப்படின்னு டார்கெட். அச்சீவ் வந்து எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல நம்ம ஆல்ரெடி 3.6% வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணிருக்கோம். ரெண்டாவது 5 இயர் பிளானுக்கு 4.5% இருக்காங்க. ஓகேங்களா, ஓகேவா, சாரி, இது 4.5%, 4.1% இருக்காங்க. 4.1%. அதே மாதிரி 4.27% நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அச்சீவ் பண்ணியிருக்கோம். 4.1, 4.2% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இது அப்போ கிட்டத்தட்ட இந்த 5 இயர் பிளானும் ரொம்ப வந்து நம்ம எக்ஸ்ட்லாம் கிடையாது. இதுவும் ஓரளவுக்கு நல்ல ஒரு சக்சஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ரெண்டாவது 5 இயர் பிளான் பாருங்க, டிசி மகள்நபீஸ் மாடல். ஒரு கட்டமைப்பு வந்து உருவாக்குறாங்க. இறக்குமதி பொருட்களுக்கு வரி போடுறாங்க. வளர்ச்சி விகிதம் 4.1%. ஓகேங்களா, அது மாதிரி அச்சீவ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 4.27. ஓகே, சரி, ஓகே. இப்போ இந்த 5 இயர் பிளான்ல நல்லா பாருங்க, இண்டஸ்ட்ரீஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா. இந்த டைம்ல தான் நிறைய ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்துச்சு இந்தியாவில். வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் உருவான டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஹெவி இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் பிளான்ட் எல்லாமே இந்த டைம்ல தான் வந்துச்சு. அதாவது பில்லாய் ஸ்டீல் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சத்தீஸ்கர்ல கொண்டாந்தாங்க. சத்தீஸ்கர் பில்லாய் ஸ்டீல் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டீல் பிளான்ட் கொண்டாந்தாங்க. அடுத்து துர்காப்பூர் ஸ்டீல் பிளான்ட், which is located in West Bengal. வெஸ்ட் பெங்கால்ல துர்காப்பூர் ஸ்டீல் பிளான்ட். இதெல்லாம் நம்ம கேட்பாங்க. ஓகேங்களா, ஏன்னா இண்டஸ்ட்ரீஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து ரூர்கேலா ஸ்டீல் பிளான்ட், ஒடிஷாவில் 1955 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி நிறைய ஸ்டீல் பிளான்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இது எல்லாமே பாருங்க, சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா, இது எல்லாமே சோட்டா நாக்பூர் பிளேட்டு. இந்த சைடு நார்த் ஈஸ்ட் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கு. சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா, ஏன்னா அந்த சோட்டா நாக்பூர் பிளேட்ல தான் இந்தியாவிலே அதிகமான மினரல்ஸ் கிடைக்கக்கூடிய பிளேட் வருது. அதனால அங்க நிறைய முக்கியமா அதுவுமே அயல் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும். அதனால ஸ்டீல் பிளான்ட் எல்லாமே அங்க கிடைக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டில்
தமிழ்நாட்டிலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல சேலத்துல மட்டும்தான் நமக்கு சேலம் ஸ்டீல் பிளான்ட் அப்படின்னு இருக்கு. கரெக்டா? சேலம் ஸ்டீல் பிளான்ட். ஏன் சேலம் ஸ்டீல் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அது கரெக்டா எக்ஸாக்டா சேலத்துல ஏன் வைக்கணும்? திருச்சியில வச்சிருக்கலாம், கோயம்புத்தூர்ல வச்சிருக்கலாம், சென்னையில வச்சிருக்கலாம். ஏன் சேலத்துல வைக்கிறாங்க அப்படின்னா சேலத்துல மட்டும் தான் வந்து அந்த அந்த அயன் ஊர் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஓகேங்களா? கலிஞ்சமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல, ஓகேங்களா, அந்த சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹில்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த அயன் ஊர் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. அதனால அந்த ஸ்டீல் பிளான்ட் அங்கே அதே மாதிரி இங்கேயும் பில்லாய், துர்காப்பூர், ரூர்கலா, சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், ஒடிசால இங்கேயும் அந்த அயன் ஊர் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. எங்க நமக்கு ரா மெட்டீரியல் கிடைக்குதோ அங்கதான் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரீசன். ஓகே, சரி. இப்போ இந்த டைம்ல உருவாக்கின முக்கியமான ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் என்ன தெரிஞ்சுக்கோம். பில்லாய் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ், துர்காப்பூர் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ், ரூர்கேலா ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து நெக்ஸ்ட் தேர்ட் 5 இயர் பிளான் பார்ப்போமா? நெக்ஸ்ட் தேர்ட் 5 இயர் பிளான் இயர் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 61 to 66. 1961 to 66 மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம். ஓகேங்களா? இந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்துல மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோக்கஸ் எங்க இருக்கு அப்படின்னா அக்ரிகல்ச்சர் பக்கமே கொண்டாடுறாங்க. அக்ரிகல்ச்சர் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் வீட், முக்கியமா வீட். ஏன்னா கோதுமை உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்துறாங்க. ஏன்னா இந்த டைம்ல தான், இந்த டைம் சொல்லல, இது முடிச்சுதான் வந்துன்னா இந்த 5 இயர் பிளானுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்லாம் வந்திருக்கும். ஸ்டேட்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் டு அடிஷனல் டெவலப்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் இல்லாம மாநில அரசாங்கங்களும் என்ன பண்ணணும், அடிஷனல் டெவலப்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா ஸ்டேட்ஸ் ஆர் மேட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த செகண்டரி அண்ட் ஹையர் எஜுகேஷன். பாருங்க, மேல்நிலை கல்வியும் உயர்நிலை கல்வியும் என்ன பண்ணணும், கவர்மெண்ட் ஐ மீன் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ் ஆர் இன்ட்ரடியூஸ் டு பிரிங் த டெமோக்ரஸி டு கிராஸ் ரூட்ஸ் லெவல். அதாவது மக்களாட்சியோட அடிக்கல் தட்டில் இருக்கக்கூடிய அந்த கிராமங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து எலெக்ஷன் அப்படின்னு என்ன இருக்கணும், இதெல்லாம் இதோட டார்கெட். ஓகேங்களா? இதோட டார்கெட் growth ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 5.6% டார்கெட் இருக்காங்க. ஆனா அச்சீவ் பண்ணது என்னமோ 2.4% தான். இந்த 5 இயர் பிளானுக்கான மாடல் நேம் இதுல கொடுக்கல. தேர்ட் 5 இயர் பிளானுக்கான மாடல் நேம் என்ன அப்படின்னா கட்கில் யோஜனா அப்படின்னு இது தெரிஞ்சுக்கோங்க. கட்கில் யோஜனா மாடல் நேம் கட்கில் யோஜனா. ஓகேங்களா? என்ன கேட்பாங்க, கட்கில் யோஜனா அப்படிங்கிறது எந்த 5 இயர் பிளானோட மாடல் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 5.6%, அச்சீவ் 2.4% தான். பாதி கூட நம்ம அச்சீவ் பண்ணல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் மாடல். ஏன் ஃபெயிலியர் மாடல், ஏன் இது நான் இந்த 5 இயர் பிளான் வந்து நம்ம ஃபெயிலியர் ஆகிறோம் அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா இந்த டைம் வந்து ரெண்டு முக்கியமான வார்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஆனா இந்த டைம்ல 1962 ஒரே 5 இயர் பிளான் 19 சாரி 1962ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனா வார், இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வார் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து அதே 5 இயர் பிளான்ல 1965ல பாகிஸ்தான் வார், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார். அப்போ பாருங்க 62 to 65 இந்த ஒரே 5 இயர் பிளான்ல 2 வார் நம்ம இந்தியா பேஸ் பண்ணுது. ஒரு நாடு ஒரு வாரம் பேஸ் பண்ணாலே அந்த நாட்டோட எக்கனாமிக் பயங்கரமா அடி விழும், பயங்கரமா லாஸ் ஆகும், எக்கனாமிக் பயங்கரமா பேக்ல போயிடும். அப்ப நம்ம ஒரே 5 இயர் பிளான்ல 2 வாரம் ஃபேஸ் பண்ணிருக்கோம். அப்ப இந்த டைம்ல நிறைய நமக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல மிகப்பெரிய லாஸ் ஆகுது. இந்தியாவிட்ட பெருசா பணம் இல்லை. ஓகேங்களா? பினான்சியல் கிரைசிஸ் ஏற்படுது, எக்கனாமிக் கிரைசிஸ் ஏற்படுது. அதனால நம்மளால இந்த 5 இயர் பிளான் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியல. அதனால நம்ம இந்த 5 இயர் பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெயிலியர் ஆயிடலாம். ஓகேவா? இப்போ இந்த தேர்ட் 5 இயர் பிளான் இந்தியாவில் தோல்வி அடைறதுக்கு காரணம் என்னன்னா முக்கியமா என்னன்னா 2 வார். ஒன்று என்பது 1962 சைனா வார், 1965 பாகிஸ்தான் வார். ஓகேவா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா 1962 சைனா வார்ல இந்தியா ஆக்சுவலா தேர்ந்தெடுச்சு. நிறைய பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா சைனா வந்து கேப்சர் பண்றாங்க. ஆனா 1965ல பாகிஸ்தான் வார்ல இந்தியா இருக்காங்க. இந்த பாகிஸ்தான் வார்ல முக்கியமா இந்த பாகிஸ்தானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் சப்போர்ட் பண்ணாங்கன்னா அப்போ அமெரிக்கா சப்போர்ட் பண்ணாங்க, யூஎஸ்.
பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, நமக்கு சப்போர்ட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான். இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட சப்போர்ட். அப்போ அமெரிக்காவோட ஒரு மிகப்பெரிய ஒரு சப்மரின் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் வந்து நம்ம இந்தியன் நேவி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு தோக்கடிச்சிருப்பாங்க. அது மிகப்பெரிய வெற்றி அமெரிக்காவுக்கு எதிராக. அப்போ 1965 அமெரிக்காவோட ஷிப் ஒன்று இந்தியன் ஓஷன் பக்கம் வரும், இந்தியாவுக்கு எகென்ஸ்டா. அப்போ நம்ம இந்தியன் நேவி என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதை பிளாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு வார். எண்டு 1965 இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று. ஓகேங்களா. பட் ஆனால் நிறைய எக்கனாமிக் லாஸ், அதனால நம்ம இந்த 35 பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான தோல்வியை தான் வந்து சொல்லிச்சோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம இப்போ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல பெருசா நம்ம கிட்ட பணம் இல்லை, பினான்சியல் கிரைசிஸ் ஏற்பட்டுச்சு. அதனால அடுத்த 5 இயர் பிளான் நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அதனால நம்ம கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா பிளான் ஹாலிடே அப்படின்னு சொல்லி ஒன்று விட்டுறாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு ரெஸ்ட், திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க, பிளான் ஹாலிடே எடுத்துட்டு. 1967 69 வரைக்கும், 1967 69 வரைக்கும் நமக்கு பிளான் ஹாலிடே 3 வருஷம். இந்த தேர்ட் 5 இயர் பிளான்ல இந்த ஏற்பட்ட அந்த எக்கனாமிக் லாஸ்ல இருந்து மீண்டு வரணும். அதுக்காக தான் இந்த கேப். ஓகேவா. அப்போ மீண்டு வரதுக்கு 3 வருஷம் பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்கிறாங்க. ஆனாலும் இந்த டைம்ல அவங்க எதுவும் பண்ணாம கிடையாது. சின்ன சின்ன பிளானா வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை டெவலப் பண்றதுக்கு என்னென்ன பண்ணுவோமோ அந்த மாதிரி குட்டி குட்டி பிளானா வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. ஓகேங்களா. அப்போ இந்த டைம்ல தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இந்த டைம்ல கிரீன் ரெவல்யூஷன், கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு எம்.எஸ். சுவாமிநாதன், அவர் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எம்.எஸ். சுவாமிநாதன் அவருக்கு கொண்டு அந்த ஒரு கான்செப்ட். இப்போ கூட எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களுக்கு பாரத ரத்னா அவார்டு கூட கொடுப்பாங்க. ஓகேங்களா. கிரீன் ரெவல்யூஷன் அது வந்து 1967 இருக்குல்ல, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாது. ஓகேங்களா. 1967 கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி மொதல் ஒரு 7 டிஸ்ட்ரிக்ட்ல 7 ஸ்டேட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது இந்தியா ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன், பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு எம்.எஸ். சுவாமிநாதன் அவருக்கு வந்து ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க எம்.எஸ். சுவாமிநாதன். அதே மாதிரி இந்த கிரீன் ரெவல்யூஷன் உலகம் ஃபுல்லாக கொண்டு வந்தது, உலகத்துல முதல் கொண்டு வந்தது அப்படின்னா நார்மன் போர்லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். நார்மன் போர்லாக் இவர் தான் ஆக்சுவலா ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். நார்மன் போர்லாக் இவர் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இந்த வேர்ல்டு. எம்.எஸ். சுவாமிநாதன் இந்தியாவுக்கான கிரீன் ரெவல்யூஷனுக்கான ஃபாதர் பார்த்தீங்கன்னா இவர். ஓகேங்களா. சரி, அப்போ தெரிஞ்சுக்கோங்க இந்த கிரீன் ரெவல்யூஷன்ல தான் ஜெனட்டிக்லி மாடிஃபைடு சீட்ஸ், ஜெனட்டிக்லி மாடிஃபைடு சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது மரபணு மாற்றப்பட்ட விதைகளை கொண்டாந்து இப்போ இருக்கக்கூடிய நம்ம சாப்பிட்றவங்கள ரைஸ் IR50 IR60 அப்படின்னா நிறைய கேட்டகரி இருக்குல்ல, அது எல்லாமே இந்த எம்.எஸ். சுவாமிநாதனோட அந்த ரிசர்ச் மூலியமா ஏற்படுத்தப்பட்டு இந்தியாவில் டெஸ்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பிளான் ஹாலிடே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சரி, இப்போ ஆல்ரெடி நம்ம 3 5 இயர்க்கான ஃபுல் டீட்டெயிலும் பார்த்து பிளான் ஹாலிடேவும் பார்த்தாச்சு. அப்புறம் 1969 ஓரளவு எக்கனாமிக் மறுபடியும் டெவலப் ஆகி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம 4th 5 இயர்க்கான இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். 4th 5 இயர் பிளான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போலாம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. இப்போ ஏன்னா நம்ம ஏன் வீடியோலாம் லென்த்தாக போகணும், நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம், ரொம்ப டெப்த்தாக பார்ப்போம். அதனால கொஞ்சம் டைம் எடுக்குது. ஓகேவா. பொறுமையாக நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டீங்க அப்படின்னா கிளியர் அண்ட் கட்டாக படிச்சிருங்க. ஏன்னா மறுபடியும் நம்ம எடுத்து படிக்கக்கூடாது, மறுபடியும் நம்ம உட்காந்து டீட்டெயிலாக படிக்கக்கூடாது. ஒரு டைம் படிக்கிறோமா ஃபுல் டீட்டெயிலாக டெப்த்தாக அனலைஸ் பண்ணி டெப்த்தாக படிக்கும். நானே அனலைஸ் பண்ணி போட்டுருவேன். பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு டைம் ஃபுல்லாக வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ண வேணாம். ஓகேங்களா. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. ஃபார்வர்ட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு 5 இயர் பிளான் அதுக்குள்ளேயே நான் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லிடுவேன். ஸ்லைடில் இருக்கிறத தாண்டி எக்ஸ்ட்ரா வந்து நிறைய இருந்துச்சுன்னா நான் சொல்லுவேன். ஓகேவா. ஸோ அதை பார்த்துங்க. 1969 அப்புறம் நம்ம அடுத்து 4th 5 இயர்க்கு வந்து பார்ப்போம். அடுத்த 5 இயர் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. யாராவது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோ அப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல். பை டு சி ஒரு வீடியோவை பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ டு ஆல்.